வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்தங்களி பண்ண போறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது போனுக்குலாம் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே நல்லது. இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உளுந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். முழு உளுந்து. இது நீங்க வந்து உடஞ்ச உளுந்தும் விற்கிறாங்க, அது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பனங்கருப்பட்டி. இது வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் அதை வந்து தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் தேங்காய், 50 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை புழுங்கரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம். அது நல்லெண்ணெய் 100 கிராம், ஒரு 50 கிராம் நெய். உளுந்து போட்டுக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுப்பட்டதும் இது கூடவே அரிசியையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து செவந்து வந்ததும் ஆற வச்சு பொடிச்சுக்கலாம். ஓகே, வறுப்பட்டுருச்சு. இப்போ வறுப்பட்டது எப்படின்றது பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா வரும். இந்த உளுந்து வந்து நல்லா ஷைனிங்காக வரும் வறுக்க வறுக்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருவோம். ஓகே, அரைச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கோர்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டுருவோம். இப்போ இது வந்து எல்லாமே அளவு வந்து 250 கிராம் இருக்குது. இது மொத்தம் உளுந்தும் அரிசியும் சேர்த்து. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து 3 மடங்கு தண்ணி விடணும். எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அது அந்த அளவுக்கு 3 மடங்கு தண்ணி விடணும். நான் வந்து எப்பயுமே அப்படியே அளவாக ஊற்றிடுவேன், அதனால் நான் அப்படியே ஊற்றிடுறேன். இது கொஞ்சம் முதல்ல கரைச்சிக்கோங்க. அடுப்பில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள், குறன்னு இருக்கும். அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. அடி நல்ல கனமான பாத்திரத்தில் தான் பண்ணணும். இது இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இல்லை குக்கரில் கூட வச்சு நம்ம பண்ணலாம் கிண்டுறது. இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். இதை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது பாருங்க. இது விடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும், இது கட்டி ஆகிற வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் அடி டக்குன்னு பிடிச்சிரும். திக்காக ஆரம்பிச்சிருச்சுன்னா சிம்மில் வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஓகே, இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதுமே இப்போ வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடுவோம். இது வந்து ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா மேலே தெறிக்கும். இப்போ இதை வந்து மூடிடுவோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி தெரிக்குது பார்த்தீங்களா? மேலே பட்டதுன்னா நல்லா பிடிச்சிக்கும், பயங்கர சூடாக இருக்கும். ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. திறப்போம். ஓகே, வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கருப்பட்டி காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை விட்டுறலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் போடுங்க டேஸ்டுக்காக. இது கொஞ்சம் இப்படி தலை தலைன்னு தான் இருக்கணும். ஆறிடுச்சுன்னா கட்டி ஆயிரும். கொஞ்சம் தலை தலைன்னு பண்ணீங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்ம அடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கருப்பட்டி கொதி வந்துருச்சு. இப்போ இந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிடலாம். இல்லை, இது அப்படியே இழுத்துக்கும் எல்லாத்தையுமே. நெய்யையும் போட்டுடலாம். இவ்வளோ எண்ணெய் நெய் போடுறேன்னு பார்க்காதீங்க, இதில் இருக்கவே இருக்காது. எல்லாமே அப்படியே இழுத்துக்கும் எல்லாத்தையும். உள்ளமே கிண்ட அது எல்லாமே உள்ள எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த களி வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிடலாம். இது அப்பப்போ வறுத்து அரைக்கணும்னு கிடையாது. நீங்கள் மொத்தமாக 1 கிலோ 2 கிலோ வாங்கி வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா வண்டுலாம் விழாது. நல்லா வறுத்து வச்சிட்டிங்கனாக்கா அப்பப்போ டக்குன்னு எடுத்து காலையில் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் செய்யறது. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் அப்படியே இழுத்துக்குச்சு. இன்னும் அப்படியே இழுத்துக்கும் எல்லாத்தையும். இது நான் வந்து 6 பேருக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இது எங்களுக்கு இதுதான். இது உடம்புக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. இது போனுக்கு. ஓகே, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து நம்ம தேங்காய் மேலே தூவிருக்கோம் இல்லையா, இந்த தேங்காயும் இந்த களியும் அப்படி இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நீங்கள் அதிலே போட்டு கிண்டிட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்படி சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. இதை எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்தியான உளுந்து களி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.